பெரிய ஆக்டர்ஸ் பண்ணா நல்லா ஓடுற படம், சின்ன ஆக்டர்ஸே நல்ல கதை பண்ணா ஏன் ஓட மாட்டேங்குது? இல்லை அப்படிலாம் இல்லை, சின்ன ஆக்டர்ஸ் வந்தாலும் நல்லா ஓடும் தான். இப்போ காக்கா முட்டையிலலாம் யார் 2 சின்ன பசங்க குட்டி பசங்க தானே இருந்தாங்க, நல்லா தானே போச்சு அந்த படம்லாம். நிறைய டக்குன்னு வந்துருச்சு காக்கா முட்டைன்னு. நிறைய படம் இருக்கு, நிறைய படம் வந்து உட்காருங்க, நிறைய நல்ல படமா இருந்துச்சுன்னா, நல்ல படமா இருந்ததுன்னா ஒருவேளை ஓடலன்றது கூட விட்டுலாம். ஆனால் அது டெஃபினட்டாக வந்து திரும்ப கூட கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கூட வந்து அந்த படம் வந்து அது பேசும் படமா அது மாறும். அது இப்போ என்ன, இது வந்து வசூலில் வச்சு நம்ம தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் வந்து வாழ்றது எவ்வளோ நாள் இருக்கு. நிறைய படம் வந்து இன்னைக்கு ஓடும், இன்னைக்கு பயங்கரமாலாம் இருக்கலாம், ஒரு 2 வருஷத்துக்கு அந்த படத்தை பற்றி பேசலாம். ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு படம் வந்ததுதானே யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு வந்து பெர்க்மன் படத்தை பற்றி பேசுகிறோம், அக்ரா குரோசாவா படத்தை பற்றி பேசுகிறோம், மைக்கேல் ஆஞ்சலோ பற்றி பேசுகிறோம். இவங்க படங்கள்லாம் ஏதோ ஒன்று பண்ணுது, ராபர்ட் பென்சரோட படத்தை எடுத்து பேசுகிறோம். ஏன் இதெல்லாம் எடுத்து பேசுகிறோம்? அன்னைக்கு வந்து அக்ரா குரோசாவாலாம் ஒரு 2-3 தடவை 4-5 தடவை சூசைட் பண்ண ஒரு மனுஷன். படம் இதாக இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து அவரோட படங்களை எடுத்து நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு காட்டுறோம். அதை வந்து ஒரு பாடமாக நம்ம பார்க்குறோம்ல. அப்படிதான் படங்கள் இருக்கணுமே தவிர நம்ம வந்து இது வந்து இது இவ்வளோ காசு பண்ணுது அதனால அது சூப்பர் படம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அந்த படம் வந்து அதோட லைஃப் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒருத்தர் செத்து போன பிறகும் அவன் வாழ்ந்துன்னுக்குறான் அவன் படத்தில் அப்படிங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நீங்கள் அது அவ்வளோ யோசிச்சாலே போதும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து இது ஓடலைங்கிறது வந்து நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அதான் சொல்கிறேன், அது ஓட வைக்கிறதுக்கு வேறு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு புது நடிகர்களோட போகும்போது பட்ஜெட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பெரிய பட்ஜெட்டை வச்சுட்டு நீங்கள் புதுசாக இருக்கிறவங்கள வச்சு பண்ண முடியாது. அந்த பட்ஜெட் தீர்மானிக்கணும், அதுக்கு என்ன அதுக்குள்ளே ஓடுறதுக்கான சில எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா படம் போகும் தான் செய்யும். இன்றைக்கி நல்லாவே இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து தெளிவாக ஒன்று பண்ணோன்னா அது தெளிவாக பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ இருக்க சினிமாவில் வந்து நிறைய நான் பார்த்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போது சடனாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க இல்லையா, இப்போ சோஷியல் மீடியாவில் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கே வந்து இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், நாளைக்கு வந்து அவங்க ஒரு படத்தில் பார்க்குறோம். ஸோ அப்படி வரும்போது இதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு இத்தனை வருஷம் அவங்க வந்து ஒரு கூத்துப்பட்டுலையோ இல்லை ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு வர ஆர்டிஸ்ட்ஸோட அவங்களுடைய வாய்ப்பை வந்து இது டம்ப் பண்ணுதா அப்படின்னு நான் கேட்குறோம். ஏன்னா சினிமா வந்து ரொம்ப பிஸ்னஸ் நோக்கி போயிட்டுருக்கா, ஆர்ட்டை தாண்டிட்டோமா. நம்ம ஆர்ட்ன்ற விஷயத்த விட்டுட்டு அது வந்து இன்னைக்கு இது செல் பண்ணால் போதும். ஸோ இன்னைக்கு இதை மறந்துடுவாங்க, இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து மறந்துடுவாங்க இன்னொரு 10 நாளில். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் உருவாகிறாரு, அவரும் வந்து பெருசாக பேசுகிறாங்க, அவரும் ஒரு படத்தில் வர்றாரு. இந்த இடம் அது ஒருத்தர் அது கிளியராக ஒருத்தனுக்கு கிடைச்சா அது ஒரு ஆர்டிஸ்ட்டை கிரியேட் பண்ணுமே அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து என்னன்னா, முதல் இப்போ இந்த பிஸ்னஸ் ஆர்ட் அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் இப்படி வந்துச்சுல, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்ற அப்படி யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அந்த ஆர்ட்டாகவும் அதை நேசிக்கிறதுனால தான் இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை. அப்புறம் இப்போ இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது அது எப்படி வந்து நம்ம வந்து இப்போ இதுலேருந்து யாரோ ஒரு ஃபிலிம் மேக்கர் வரீங்க, யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறும் பிஸ்னஸ் மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக பணமும் தேவைப்படுது. ஆனால் அது மட்டுமே உங்களுடைய முதன்மையாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நிறைய அதுதான் ஈக்குவலி தான் உண்டு இல்லை. இது வந்து வெறும் பிஸ்னஸாக மட்டும் பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. அதோடு சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டிக் எலமெண்ட்டையும் கொண்டு வரணுன்ற நபர்களும் சரிசமமாக தான் அது எப்பவுமே இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்து ஒருத்தங்க இன்னைக்கு வராங்க, டக்குன்னு பூம் ஆகி அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அதுதான் அதே அவருக்கு சொன்னது தான். நீங்கள் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டையும் போய் கேட்டிங்கன்னா அவங்களாம் கவலைலாம் பட மாட்டாங்க அதை பற்றிலாம். நீங்கள் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. ஒரு ஆர்டிஸ்டாக ஒருத்தன் வந்து ஐயோ அவன் என்னடா அவன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆர்டிஸ்டே கிடையாது. அவன் எனக்கு வர்றது வரவங்க வந்துதான் நான் என்ன செய்கிறேன்னு நான் அதை செஞ்சுட்டு போகிறேன். என்னால் இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த மொமெண்ட்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா, இந்த ப்ராஜெக்ட் நான் எவ்வளோ ஜென்யூனாக நான் வேலை பார்க்குறேன், இவ்வளோதான் நான் ஒரு ஆர்டிஸ்டாக யோசிக்க முடியுமே தவிர அவங்க எனக்கு பின்னாடி வந்தாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடைக்க வேண்டியது எனக்குலாம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மன உளைச்சல்லே நீங்கள் செத்துருவீங்க. ஸோ அவ்வளோதான் யோசிக்கிறீங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் தொடர்ந்து ஒரு நேர்மையாக ஒன்று உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்யூனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹானஸ்டி வந்து உங்களை அழகாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். சினிமா எடுக்கிறத பற்றி எல்லாம் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் விற்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் எப்படி வந்து
போய் பார்த்து நாங்கள் கதையை சொல்கிறது. இது நாள் வரைக்கும் ஆச்சு. நம்ம ஒரு 3 ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் ஒரு லிங்க்லேயும் எதுலேயுமே எங்களுக்கு கிடைக்க முடியுது. அந்த இதை எப்படி உருவாக்குறது? பிரதர், நான் வந்து என் நிலம் நான் எனக்கு நடந்ததெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே நினச்சி சிரிப்பேன். சரியா? ஒரு ப்ரொடியூசர்லாம் கூப்பிட்டாப்புல வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் போனேன். இதெல்லாம் எப்போ மெட்ராஸ்க்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு, இல்லை பிரதர் நான் உங்களை சும்மா கூப்பிட்டா வர மாட்டீங்க, உங்களை ரொம்ப நாளாக பார்த்து கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் ப்ரொடியூசர்னு சொல்லி உங்களை கூப்பிட்டா வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லி இப்படிலாம் நான் போயிட்டு ஏமாந்து வந்துருக்கிறேன். அதனால அது அதாவது நம்மளுக்கு தெரியும், சில ஸ்டூடியோஸ் தெரியும் இவங்க ஜென்யூனா இருக்காங்க, அவங்களே கால் ஃபார் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி அப்ரோச் பண்ணதான். இப்போ நீங்க கேட்குறத கேள்வி எனக்கு இப்போ வரைக்கும் டவுட் இருக்குது, யார்கிட்டடா எடுத்து போய் சேர்க்குறது அப்படின்னு. இல்லை நீங்க நல்லா ஒன்று ஒர்க் பண்ணுங்க, டெஃபினட்டா அது வரும் இமிடியேட்டா. அதான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் பொறுமை இதுக்கு வேணும். கண்டிப்பா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க சினிமாவில் இருக்கணும், நீங்க சஸ்டைன் பண்ணணும், இதுல தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற எந்த தொழில் வேணாலும் போகலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க சினிமா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பாருங்க, நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பேன், சுத்தி இருக்கிறவங்களையும் பொறுமையா இருக்க சொல்லுங்க, நீங்க அதுக்கு தயாரா நீங்க வந்துருங்க, அவ்வளவுதான். டெஃபினட்டா நீங்க அதுக்கு நீங்க உழைச்சிட்டே இருங்க. இந்த ஸ்கிரிப்ட் இல்லையா, நீங்க அடுத்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுங்க, நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல வேற என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாருங்க. டக்குன்னு டவுன் ஆயிடாதீங்க, என்ன எனக்கு இது கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குமாங்க? ஒர்க் பண்ண ஆமா, தினந்தோறும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நேற்று எனக்கு சரின்னு தோணுறது எனக்கு இன்னைக்கு சரின்னு தோண மாட்டேங்குது. இதை நான் இப்போ சொன்னல V1 நான் எடுக்கும் போது இதுதான் ஸ்கிரிப்ட்னு நினச்சி தான் நான் எடுத்திருப்பேன். நான் இன்னைக்கு எனக்கு போது நான் எவ்வளோ மடத்தனமாக நிறைய வேலை அதில் பார்த்துருக்கேன்னு நான் இப்போ சொல்ல முடியுதுல்ல. டெஃபினட்டாக அது வந்து அப்படி நீங்கள் தினந்தோறும் நீங்கள் வளருவீங்க தான், தினந்தோறும் உங்களுக்கு வேற ஒரு புரிதலுக்குள்ள நீங்க போவீங்க தான். நீங்க அதை தொடர்ச்சியா ஓகே உங்களுக்கான அது கரெக்டான ஒரு நபரை நீங்க சந்திக்கிற வரைக்கும் நீங்க அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருங்க, நீங்க வந்து தயார்படுத்திக்கிட்டே இருங்க. இப்ப இவரோட பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு 5 பவுண்ட் வச்சிருக்கிறாங்கன்னு நான் கேட்டேன், வச்சுட்டு இப்போ தயார்படுத்திட்டு தானே இருக்காரு. நான் அதுக்காக தோண்டி இல்லை எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு எனக்கு சினிமாவே வேணான்னு போயிடல. அந்த நம்பிக்கை தானே ஏங்கிட்டு இருக்குது. ஏன்னா சந்தோஷமா தான் இருந்துச்சு எனக்கு. பாரு 5 ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இருக்காங்க, நீ நம்புறீங்களோ நம்பலையோ, இன்னும் 14 ஸ்கிரிப்ட் வச்சு சும்மா தான் உட்காந்து நரேட் பண்றதுக்கு. அது எல்லாமே பண்ணவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய வந்து அது வந்து அவுட் ஆஃப் டேட்டா இருக்கும், அது சிலது குப்பையில போகும், பரவாயில்ல, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்களே உங்களோட பழைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக நம்ம எழுதிருக்கோம்லாம் தோணும். ஆனால் அது நல்லது. நீங்கள் வந்து நான் எழுதிட்டேன் உடனே இது படமாயிடணும், நான் எழுதுறதுலாம் வந்து மிகப்பெரிய காவியம்லாம் அப்படிலாம் தோணும் நம்மளுக்கு. அப்போ தோணும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது நீங்கள் அதுக்காக எவ்வளோ உங்களை பயிற்சி பண்ணிருக்கீங்க, அது ஒரு பயிற்சி தான். நீங்கள் வந்து நீங்கள் செய்யறது எல்லாமே வந்து பயங்கரமாக ஆகணும்னுறது அதை விட்டுருங்க. எது ஆகணுமோ அது தானே ஆகிடும். அதுதான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வருது சார். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து வி கிரியேஷன்ஸ் தானு சார்ட்ட இருந்து ஒரு ஆப்ஷன், ஒரு 5 பிக் ஸ்டார் கூட நீங்கள் வந்து கோ ஆக்டாக நடிக்கணும், பெரிய கேரக்டர் ரோலு வரிசையாக பண்ணுற படம், ஒரு 5 படத்தில் கேரக்டர் ரோல் வர்ற அந்த ஒரு 2 இயர்ஸில் இந்த சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வாங்க, ரீமேக் ரைட்ஸ் எந்த ரைட்ஸ் வேணால் வாங்கி தரோம், படம் டைரக்ட் பண்ணுறது வருது. இந்த 2ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இப்போ இருக்க ஒரு எதை சூஸ் பண்ணுவீங்க? தென் உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ், ஃபேவரட். நிறைய கேள்விகளா போயிட்டே இருக்கு, ஒன்றும் நான் சொல்லிட்டேன், கேள்வி ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னா. அதாவது இது ஒரு நல்ல ஃபேண்டஸியா இருக்கு இது கேட்கறதுக்கு. அடடா இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதான் அது ஜாலியாக வேணா நம்மளே நினச்சி போகலாம், இந்த குளிக்கும் போதெல்லாம் இல்லை தூங்கும் போது அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு நல்ல கேள்வியா அப்படி இருக்கு. டெஃபினட்டாக நான் கேரக்டர் ரோல்லாம் போய் ஒருவேளை எனக்கு ஹீரோவாக கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஷன் போயிருப்பேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் தான், இதுதான் டைரக்ஷன் தான், 100% டைரக்ஷன் தான். அப்படி டைரக்ஷன் பண்ணா உங்களுக்கு ரீமேக் ரைட்ஸ் எந்த படம் வேணாலும் நான் வாங்கி தர சொல்லி எந்த படத்தை நீங்க ரீமேக் பண்ணுவீங்க? எந்த இண்டஸ்ட்ரி எந்த படத்தை நீங்க ரீமேக் பண்ணுவீங்க? இந்த ரைட்ஸ் வாங்கி கொடுத்தா பெஸ்டா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா எந்த படத்தை வாங்குவீங்க? பியூட்டி அண்ட் த டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம், ஆனால் தமிழில் பண்ணிட்டாங்க இங்கே. சரி, எனக்கு அது பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது தமிழில் பண்ணணும், நான் வந்து அது ரொம்ப ரைட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி டுனிஷியான்னு ஒரு கண்ட்ரி, அங்கே அந்த ஊர் படம். அது ஃபெஸ்டிவலில் தான் பார்த்தேன் நான் அந்த படத்தை. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதே
மாதிரி கேட்டாங்க என்கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள் என்ன படம்னா சொல்லுங்கள் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை சொன்னேன். ப்ரொடியூசரும் ரொம்ப தீவிரமாக வந்து அந்த படத்தை வந்து அங்கே பேசினாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்டலாம் பேசினாங்க. பேசி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 ப்ரொடியூசர் இருந்தாங்க. 3 பேருக்கு ஓகே, 2 பேர் வந்து இல்லைன்னு. அதுக்கப்புறமா வந்து இல்லைங்க வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அது பார்த்து ஒரு 1.5 வருஷத்துல நான் தமிழ்ல அந்த படத்தை பார்த்துட்டேன். இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதை ரைட்ஸ்லாம் வாங்கி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த 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 பியூட்டி அந்த டாக்ஸ் தான். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் என்ன படம் தெரியும் உங்களுக்கு? நான் 2016 வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது அருண் சாரோட அங்கே தான் ப்ரிவியூ பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னென்னா இப்போ எனக்கு வந்து தமிழ் சினிமா மேலே தான் ரொம்ப காதல் அதிகனால நான் அதிகமாக தமிழ் மூவிஸ் தான் எல்லாமே பார்ப்பேன். இப்போ நீங்கள் நிறையா படங்கள் சொன்னீங்க, அதை நான் பார்த்தது கூட இல்லை. நிறைய நண்பர்கள் கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணும்பொழுதும் அது ஒரு குறையா அவங்க பார்க்குறாங்க, நீ அந்த படம் பார்க்கலையா, உலக சினிமாவில் இந்த படம் பார்க்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வேர்ல்டு மூவிஸ் எல்லாமே பார்த்தா மட்டும்தான் இங்கே டைரக்டர் ஆக முடியுமா, அது ஒரு டவுட் இருக்குண்ணா. சரி, நான் இதுக்கு வந்து என்னென்னா, அதாவது இந்த பைசைக்கிள் தீஃபோட சேர்ந்து இன்னொரு அப்பெல்லாம் டிவிடியில் வந்து 2 படம் வரும். அதில் வந்து ஒரு படம் ஒன்று இருந்துச்சு, டிசிகா படம் பேர் எனக்கு மறந்துட்டேன்னா. அந்த அந்த அது வந்து என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்து நான் யோசிக்கிறேன், ஜென்ரலாக யோசிப்போம்ல நம்ம வந்து ஒரு நாட்டு யோசிப்போம், ஒரு ஏய்ப்பா இப்படி யோசிக்கிறடா பாவல், நீ வந்து பயங்கர வேற லெவல்ரா நீ அப்படின்னு சொல்லி நானே நான் அப்ரிஷியேட் பண்ணி, இதை விட மிகச்சிறந்த கதை வந்து இந்த உலகத்திலே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிலாம் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு மாதம் கழிச்சு அது டிவிடியில் பார்க்குறேன், அதை பண்ணிட்டாங்க. எப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க அந்த படத்தை. 60 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுதான் இப்போதான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் எனக்கு அப்போதான் வந்துச்சு. நான் என்னன்னா, நான் நம்ம நினச்சிப்போம் நம்ம வந்து பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ்ன்னு சொல்லி எல்லா கிரியேட்டருக்குமே தோணணும். வெளியே சொல்லக்கூடாது, அதை தோணல. அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும் முதல்ல. நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியாது. நம்ம முதல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் ஒன்று அணுக முடியும். ஸோ அது இருக்கும்போது என்னன்னா, என்னெல்லாம் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க, நமக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அட்லீஸ்ட் அதை பண்ணாமல் அதுலேருந்து வேற என்ன பண்ணலாம், நம்ம புதுசாக ஒன்று பண்ண முடியாது. டெஃபினட்டாக ஒன்று அதே பண்ணாமல் அதுலேருந்து வேற ஒன்று பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கோ, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து எடுத்தோன்னே வந்து நீங்கள் பயங்கரமான வந்து ஒரு புதுசாக இது வரைக்கும் அவனே பண்ணாத ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க, என்ன ரூல்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ரூலை பிரேக் பண்ணுங்களா, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு. இப்படிதான் முதல்ல என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் உட்காந்து நம்ம பார்த்துட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்குறது மூலிமா டெஃபினட்டாக வந்து நீ இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு வந்து அவங்க அதை பற்றி படிக்கலாம், ஒரு இன்ஜினியருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து கூட இருக்கக்கூடிய எல்லா மக்களை புரிஞ்சுக்கணும், நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய படம் பார்க்கணும். இதுதான் உங்களோட லேர்னிங்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறது மூலிமா தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் புதுசாக ஒன்று பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் நம்புவீங்க, இதுதான் மிகச்சிறந்ததுன்னு நம்புவீங்க. அந்த மிகச்சிறந்ததை என்னைக்கோ பல வருஷங்களுக்கு முன்னாடியே அதை பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அது பார்க்குறதுன்றது நல்லது தான். நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக என்னென்னா, இப்போ டைரக்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நாங்கள் நேட்டிவ் வந்து வாணியம்படி. இப்போ அங்கேருந்து வரோம், இது எப்படி எங்கெங்கே டைரக்ஷன் வந்து எப்படி கற்றுக்கலாம், இது முழுசாக எப்படி கற்றுக்க முடியும், முழுசான்றது ஒரு அளவுக்கான கற்றுக்கணும், இந்த வேலையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா எந்தெந்த விதத்தில் கற்றுக்கலாம். இப்போ உங்கள் ஜேர்னர் இருக்கும், நீங்கள் வந்த புதுசுலேருந்து நம்ம டைரக்ஷனுக்காக நீங்கள் வந்தேன்னு சொன்னீங்க, அது எப்படி நம்ம டேரக்டர்கிட்ட போய் கற்றுக்கலாம், இல்லை அசிஸ்டண்டாக சேர்ந்து கற்றுக்கலாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கற்றுக்கலாம்னு ஒரு இது. நீங்கள் எப்படி வந்தீங்க, அந்த ஒரு இது சொன்னீங்களா, அதில் நீங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயம், ரைட்டிங்கும் தாண்டியாது. நான் கற்றுக்கிட்டேன்னு நான் இப்போ ஏதாவது நான் அப்படி பயன்படுத்தியிருந்தேன்னா அது நான் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நான் இன்றைக்கும் நான் வந்த போது கூட சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நானும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் கூட நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நானும் இருக்கேன். நானுமே இன்னைக்கு கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஒவ்வொன்றுமே எனக்கு புதுசாக தான் இருக்குது. அந்த மனநிலையில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு அப்படின்னு நீங்கள் ஒன்றுத்தில் இருக்க முடியாது. நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அந்த ப்ராசஸில் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் அந்த ஜேர்னிலேயே இருங்க எப்பவுமே. நீங்கள் என்னென்னா அது உங்களை ரொம்ப யங்காகவே வச்சுக்கும்.
அந்த எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னும் போது அதில் ஒரு 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 வயசான ஒரு ஃபீலிங் வேற வருது அதுக்குள்ள. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க. கற்றுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். உங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கு அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க, மேபி அதான் சொல்கிறேன், அதுவே கூட உங்களுக்கு பெரிய மாற்றத்துக்கு வேற ஒன்றா இருக்கும். இதை வேற மாதிரி கூட செய்யலான்னு கூட பின்னாடி உங்களுக்கு தோணும். அதனால கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யறது கூட நீங்கள் திரும்பி அதை செய்யும் போது வேற ஒன்றா கூட நீங்கள் செய்வீங்க. அதனால இதுதான் அப்படின்னு இல்லை. இப்போ அவருக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு நிறைய. நீங்கள் வந்து வாணியம்பாடி இல்லை, நான் என் ஊர் செங்கல்பட்டு, நான் செங்கல்பட்டுலேருந்து இங்கே சைக்கிளில் வருவேன். நான் இங்கே சென்னைக்கு நான் வந்து தான் இங்கே ஸ்க்ரீனிங்க்கு நான் வருவேன். அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு சினிமா வந்து நீங்கள் வாணியம்பாடியில் இருக்கலாம், இல்லை வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு உண்மையாகவே சினிமா பிடிக்குது, சினிமா மீது காதல் இருக்குதுன்னா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் சினிமாவை கற்றுக்க முடியும். அந்த V1 படம் வந்து வெரி லைக் அந்த படம் வந்து அது எப்படி அது ஒரு ஃபஸ்ட்டு அதோட ஆரம்ப புள்ளி எப்படி இருந்தது, அது எப்படி டெவலப் பண்ணி ஒரு வெற்றி படமாக எப்படி மாற்றினீங்க? ஸோ அந்த எடுத்தோடனே அதை யோசிச்சிட்டிங்களா, இல்லை அதை டெவலப் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்தீங்களா சார்? சார் ஆமாம் சார், அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும்னு ஒரு முடிவு சார். சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் போது அது நீங்கள் அந்த படமாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் அந்த இன்ட்ராகேஷன் ரூம் மட்டும் தான் சார் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% ஆஃப் சீன்ஸ் வந்து வெறும் அந்த இன்ட்ராகேஷன் ரூம் தான். எனக்கு பட்ஜெட் அதிகமாகக்கூடாது, ஒரு ரூம்குள்ளே அந்த படத்தை முடிக்கணும். சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம் ஒரு படம். ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் இல்லை, சின்ன நடிகர்கள் வச்சு பண்ணோம். ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகக்கூடாது, ஒரு ரூம்லேயே கதையை பண்ணிடலாமா அப்படிங்கும் போது முழுக்கவே வந்து வெறும் நம்ம ஊர்ல முதல்ல அந்த மாதிரி ஒரு செட்டப்பே கிடையாது சார். இந்த ஃபோரன்சிக் செட்டப்ல இப்படி உட்காந்து வந்து இன்ட்ராகேஷன்லாம் இப்படி நடக்காது. நம்ம ஊர்ல வந்து ஆர்ஷித் தல்வார்னு சொல்லி ஒரு படமே கூட வந்துச்சு. அதே படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல செட்டு வந்து அதே மாதிரி செட்டு தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா செட்ல பார்த்தோன்னா ஃபுல்லா அந்த பாண்ட்ர கரை அதெல்லாம் இருக்கும். நான் V1ல வந்து என்னன்னா இல்லை அது தவிர்க்கணும். இது V1க்கு முன்னாடியே கூட ஆர்ஷித் தல்வார் வந்துருச்சு படம். அது அந்த பார்ஷா வேணும், இது செட்டே வந்து கொஞ்சம் பார்ஷா வேணும். ஏன்னா அதுல வந்து சீன்ஸ் வந்து வெளியே போயிட்டு வரும், நிறைய வெளியெல்லாம் போயிட்டு வரும் சீன்ஸு. எனக்கு வந்து என்னன்னா இதுக்குள்ளவே தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், பார்க்குறதுக்கு வந்து எங்கேயுமே டவுன் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால செட்டே இப்படி ஒன்று நடக்காது, இந்த மாதிரி இல்லை நம்ம ஊரில். பட் வந்து அந்த செட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து என்னன்னா அந்த படத்தில் வந்து பேசப்பட்டது விஷயம் வந்து என்னென்னா படித்தவங்க கிட்ட கூட இருக்குது ஜாதி. நம்ம வந்து இல்லை இந்த கிராமத்தில் தான் இருக்குது, படிக்காதவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்லாம் யோசிக்கிறோம். அப்படி கிடையாது, படித்தவங்க கிட்ட இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னா அது வந்து ஒரு ஏ சென்டருக்கான ஒரு படம். ஸோ நான் அவன் வர வைக்கிறதுக்கு அப்போ அந்த படம் வந்து அந்த செட்டப்பில் தான் வேணும். அவன் ஒரு பார்ஷாக ஒரு ஃபீல் ஒன்று எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அது பிசிலாம் யோசிக்கல. எனக்கு வந்து உள்ளே வர ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப வந்து ரிச்சாக தெரியணும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அவனோட மைண்ட் செட்டே வந்து அப்படி அதுக்குள்ளே அவனை உள்ளே வர வைக்கணும், சப்கான்ஷியஸ் லெவலாகவே இப்படி தான் பார்க்கணும் இந்த படத்தை அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருந்தோம் சார். அது ஃபுல்லாக எல்லாமே செட்டுக்குள்ளவே நடக்கிற ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு இந்த ஐடியா தான் முதல்ல தொடங்குச்சு. எங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து இருட்டுனா பயம் அப்படிங்கிறது. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா என்ன எது பண்ணாலும் எனக்கு வந்து அதில் ஒன்றும் பெருசாக ஒரு எது பண்ணாலும் ஒன்றுன்னா யாரோ ஒருத்தர் பண்ணிருக்க போகிறாங்க. இதை வந்து எப்படி நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன எதுக்காக இந்த கதையை சொல்ல போகிறேங்கும் போது எனக்கு இந்த கதையை ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஒரு ஆணவ படுகொலைங்கிறது நிறைய வந்துச்சு. அதை வந்து என்னென்னா எப்பவுமே வந்து ஒரு கிராமத்து செட்டப்பில் இருந்தே தான் அது இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு சிட்டிக்கு மாற்றணும், நான் இவங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே இது இருக்கும் போதே அது வந்து கொஞ்சம் கூட வேற மாதிரியாக மாறுது. ஸோ ஜானரே கூட ஷிஃப்ட் பண்ணலாம் இதை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஐடியாவில் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து தான் சார். இது சூப்பர். அது ஒரு ஃபார்முலா இல்லை சார், வெற்றி படமாக வந்துருச்சு. ஸோ அந்த வெற்றி படத்துக்கூட என்ன இந்த மாதிரி பண்ணுனா கண்டிப்பாக வெற்றி ஆகும் அப்படின்னு ஒரு லைனில் சார் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா கொரோனா சார். அந்த டைமில் அந்த படம் வந்து வரும்போது கொரோனா, அது கொரோனானால அது வந்து நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுத்துருச்சு சார். யாருக்கு கொரோனா வந்து நல்லது நடந்ததோ இல்லையோ, எங்கள் ப்ரொடியூசருக்கு நல்லது நடந்துச்சு. அமேசான் ப்ரைமில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நல்ல அப்போ படமும் அந்த டைமில் இல்லை ஓடிடியில். இந்த படம் இருந்ததுனால நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய வியூவிங் இருந்துச்சு. தேட்டரிக்கலை விட எங்களுக்கு வந்து ஓடிடியில் பயங்கரமாக கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப பர்சனலாக பார்க்குற ரீசன் வந்து அதுதான் நினைக்கிறேன். ஓகே, கொரோனானால வந்து அந்த படம் பயங்கரமாக பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சூப்பர்.
சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்டராக எனக்கு நிறைய வழி இருக்குது சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்து நாளைக்கு வந்து டைரக்டராக ஆகலாம் வருவீங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து நான் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நான் அதை இது கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஆக்டர்ஸ்க்கு வந்து அறிவே இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லா டைரக்டருமே. அவங்களுக்குலாம் என்ன தெரியும், அதெல்லாம் ஏதாவது படிச்சிருப்பானா, ஒரு மக்கு சாம்பிராணி சொல்கிறத செய்ய அப்படின்னு இப்படி தான் ட்ரீட்டே பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஆக்டர்ஸை. நாளைக்கு இங்கேருந்து போனால் கூட அப்படிலாம் கிடையாது. இல்லை அவங்க ஒரு என்னன்னா டைரக்டருங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கொம்புலாம் கிடையாது ஃபர்ஸ்ட். ஆனால் வந்து என்னன்னா ஒரு 2 கொம்பு முளைச்சதாக ஒரு ஃபீல்லாம் பண்ணுவாங்கல்ல. அது ஒன்று தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு ஆக்டரை திட்டுறதோ வந்து அவங்கள வந்து அந்த சூழலுக்குள்ள அவங்கள வந்து ஒரு பயத்தை உண்டு பண்றதோ வந்து என்னன்னா ஒரு டைரக்டரால அவங்க நினைச்சதை எடுத்துட்டே வர முடியாது. ஒரு ஆக்டர்கிட்ட இருந்து உங்களால ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஆக்டர் கிட்ட இல்லை ஒரு சக மனுஷங்கிட்ட அது எதிர்க்க இருக்கிறவங்களோட பிரச்சனை இல்லை. அதை சொல்ல முடியாம அதை கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாம இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னா உங்களுக்கு அது புரியலன்னா அது உங்க பிரச்சனை இல்லை, அது ஏன் பிரச்சனை. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். நான் அதை சொல்ல எனக்கு தெரியலன்னா நான் உங்க மேலே கோவப்படுறதுல எந்த வித அது எவ்வளோ தப்பு இல்லை. ஸோ அதை நான் சொல்றதுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு ஆக்டருக்கு எப்படி புரிகிற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்றது. இன்னொன்று நீங்கள் ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நேராக வச்சு உனக்கு தான் இதை சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது. மிஷின் இல்லை, அது ஒரு உணர்வு போகணும், அது வரணும். சுவிட்ச் போட்டால் இருக்கிறதுக்கெலாம் இல்லை. அதை புரிஞ்சுட்டு அதை வந்து நிஜமாவே அதை ஆக்கணும்ல. எதிர்க்க பார்க்குறவங்களுக்கு ஆமாம் நிஜமாவே இப்படி ஒருத்தரை நான் பார்த்த மாதிரியே இவன் எப்படி ஸ்க்ரீனில் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு டப்பிங்கில் வந்து என்னன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ஓகே சார் அப்படின்னாரு. சார் இருங்க சார் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க சார். டக்குன்னு அப்படி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம் ஒன்று தேவைப்படும். கொஞ்சம் உள்ளே போயிட்டு அதை புரிஞ்சுட்டு அதை பண்ணுறதுக்கான இப்படி பெரும்பாலும் வந்து அது நடக்கிறதே கிடையாது. வந்தால் டக்குன்னு பண்ணி டக்குன்னு போகும் அப்படின்னு தான் அது இருக்கும். அதனால ஆக்டர்ஸை வந்து என்னன்னா அந்த சூழலை என்ஜாய் பண்ண வைக்கணும், அந்த ப்ராசஸை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும். அவங்கள வந்து என்னன்னா ஒரு இது வந்து என்னோட ப்ராஜெக்ட்னு அவங்க ஃபீல் பண்ணணும். ஒரு டைரக்டர் மட்டும் ஃபீல் பண்ணக்கூடாது. இது ஏன் படம்னு ஒரு டைரக்டர் மட்டும் ஃபீல் பண்ணால் அது வந்து எங்கேயுமே அது மொத்த டீமே அங்கே ஃபீல் பண்ணும். முக்கியமாக வந்து அந்த ஆர்டிஸ்ட் இது ஏன் படம், இந்த படத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா டைரக்டர்லாம் அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ இது நான் தான் பேசுகிறேன், இது நான் தான் இது அந்த கேரக்டராக மாறுறதுக்கு டைரக்டர் தான் அதை கிரியேட் பண்ணி வைக்கணும். உங்களை அங்கேருந்து அவர் தூக்கிட்டாரு, அந்த எலிமினேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க அந்த கேரக்டர்ல இருந்து உங்களை வந்து திட்டாருன்னா அது டெஃபினட்டாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். போ நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தான் ஒரு ஆக்டர் நினைப்பான் மனசுக்குள்ள. அதனால உங்கள் ஆக்டர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவனை வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஆக்டர் ரொம்ப அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. நீ வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி வேற ஒரு நேரத்தில் வேணும்னே வச்சு செய்கிறது கூட உண்டு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேற மாதிரி அதை ட்ரீட்லாம் பண்ணுவாங்க. அதனால என்னன்னா நீங்கள் வந்து ஒரு சக மனுஷனை அவனுக்கான ஒரு சரியான ஒரு மரியாதையோடு நீங்கள் ட்ரீட் பண்ணுற ஒரு டைரக்டராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ப்ராஜெக்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு டைரக்டர் சீட் கட்ச உடனே அவங்கள ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல. நான் நிறைய பேருக்கு அது 2 பேருமே நான் பார்க்குறேன். அந்த ஒரு மனிதத்தன்மையே இல்லாத மனிதர்கள் டைரக்டர் ஆகிறதையும் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணுற மனிதர்களையும் நான் பார்க்குறேன். 2 விதமாக மக்களுமே இருக்காங்க. ஆனால் எனக்கு யார் பெஸ்ட்டாக தோன்றுறாங்க, யார் ரொம்ப சூப்பரான டைரக்டராக தோன்றுறாங்கன்னா மனுஷனாக மதிக்கிற டைரக்டர்ஸ் வந்து உண்மையாகவே வந்து எனக்கு அவங்க மேலே பெரிய மரியாதை இருக்குது. அந்த ப்ராஜெக்டும் செமையாக வருது. இப்போ நான் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து நான் ப்ரொடியூசரை போய் நான் மீட் பண்ண பார்த்தேன், ஸ்கிரிப்ட் வச்சு நான் படம் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு. இப்போ கான்டாக்ட்ஸ் வச்சு நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ எனக்கு யாருமே தெரியாது, சென்னையில் யாருமே தெரியாது, கொஞ்சம் சினிமாவில் கொஞ்சம் ஒரு 2 பேர் தெரியும். இப்போ வந்து ஸ்கிரிப்டை வந்து இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவங்ககிட்ட போயிட்டு உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே போகிறது, எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறது, அப்படி காண்டாக்ட் பண்ணாலுமே அவங்க
ப்ரொடியூசர் அவங்க வந்து ஸ்கிரிப்டை வாட்சி பார்ப்பாங்களா, அப்படி இல்லைன்னா நம்மளை கதை சொல்ல வைப்பாங்களா அந்த மாதிரி? ஏன்னா இப்போ வந்து ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து 2 மணி நேரம் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை பற்றி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கதையை கேட்பாங்க, ஸ்கிரிப்டை பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ எனக்கு அதில் என்ன ஒரு கேள்வினா, நம்ம மேலே அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வருமா அந்த மாதிரி ஒரு இது, அதான் எப்படி இது ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நான் நாளைக்கு ஒருத்தட்ட போயிட்டு கதை சொல்லும்போது எப்படி நாங்கிட்ட போய் பேசணும் கதையை அந்த மாதிரி? நாளைக்கு ஒரு ப்ரொடியூசரை போய் பார்த்தீங்கன்னா எப்படி போய் பேசணும், இதான கொஸ்டின்ல. உங்க கதை என்னமோ அது ஜென்யூனா சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து இல்லாததை ஒண்ணு சொல்லவே போறது இல்ல. நீங்க வந்து அங்க போய் வேற ஏதோ ஒண்ணு புதுசா ஏதோ ஒரு கதையை சொல்ல போறது இல்ல. நீங்க ரொம்ப தெளிவா ஒர்க் பண்ண ஒரு கதையை இன்னொருத்தருக்கு சொல்ல போறீங்க, இவ்வளவுதானே. அதை நீங்க வந்து அவர் இவ்வளவு கேட்பாரா, இப்படி கேட்பாரா, படிக்கிறேன்னு சொன்னா ஸ்கிரிப்ட் கொடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா. இன்னும் நரேட் பண்ணணும்னா அவங்க சொல்ற டைம் இல்லைங்க, ஒரு சும்மா வந்து ஒரு சினாப்சிஸ் மாத்திரம் சொல்லுங்க, இல்லை ஒரு ஒன்லைன் சொல்லுங்க, இல்லை எனக்கு ஃபுல்லாக நரேட் பண்ணுங்க, இல்லை ½ hour நரேட் பண்ணுங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். அது அவங்களோட மூடை பொறுத்து இருக்கு, அவங்க டைமை பொறுத்து இருக்கு. நீங்கள் அதுக்கு தயாராக போங்க, அவ்வளோதான். இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ நீங்கள் வந்து அதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. நான் எப்படி என்னோட ஆட்டிடியூட் மாறிடுச்சு அப்படின்னா, இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்குறேன், நான் ஒரு பொருளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு வந்து உனக்கு நல்ல நேரம்னா நீ இந்த ப்ராடக்டை வச்சுட்டு நீ வந்து பெரிய ஆளாக போகிற, இல்லைன்னா பரவாயில்ல வேற யாருக்கோ. இப்படிதான் நான் கதை சொல்லுவேன். நான் எதிர்க்க இருக்கவங்களை வந்து நான் வந்து அவங்கள பயந்தோ இல்லை என்ன இவங்க வந்து இதை ஓகே பண்ணுவாங்களா, ஓகே பண்ணலையா, இப்படி ஒரு மனநிலையோட போகாதீங்க. நீங்க வந்து ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டு அந்த கதையை போய் சொல்ல போறீங்க. அப்படின்னும் போது நீங்க வந்து அங்கே இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுக்கோ, இல்லை வந்து இது ஓகே பண்ணாதான் உங்க வாழ்க்கைன்றதுக்கோ, இப்போ அவங்க ஓகேவே பண்ணலனாலும் நான் செத்தா போறீங்க, கிடையாது. ஓகே பண்ணலாம், ஓகே, அது அவங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம் அந்த கதை. இல்லை வந்து அவங்க அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலி அதில் பிரச்சனை இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ அவங்க வேணான்னு சொன்னதுனால உங்க கதை ஒரு மட்டமான கதையாவோ, இல்லை சில சமயங்களில் வந்து ரொம்ப வேலிடாகவும் இருக்கும், ரொம்ப ஜென்யூனாகவும் சொல்லுவாங்க. சில சமயம் சிலர் சொல்லுவாங்க, ஃபீட்பேக் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. அந்த மெச்சூரிட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. எதை நீங்கள் எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாதுங்கிற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இருந்தால் போதும். நீங்கள் மற்றபடி வந்து நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகிறீங்களோ அந்த கான்ஃபிடன்ஸ் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி நார்மலாக வந்து ஒருத்தரை போய் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு ஒரு பொருளை விற்கிறீங்க, உங்கள் பொருள் நல்ல பொருளாக இருந்தால் ஒருத்தர் வாங்குவாங்க. அதை விற்கிறதுக்காக என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ நீங்கள் பேசுங்க, அவ்வளோதான். அஸ்டேட்டராக படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுலேயே நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். படம் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, 2 years ஆச்சு. ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உங்களால் பண்ண முடியாது, ஏன் அதுலேயே இருக்கீங்க, வேறு யாராவது பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு சினிமா வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஏதோ நம்பிக்கையில் வந்திருக்காங்க, ஏதோ சான்ஸ் கிடைக்கும், இல்லை இது மூலிமா ஏதாவது பண்ணலான்ட்டு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காங்க சார். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு டைம் சரியில்லை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி நாங்கள் எடுத்துக்கிட்டு சார்? நீங்கள் எதை நம்புறீங்க? நான் என்ன நம்புகிறேன், அவ்வளோதான் சார், பதில் அதான் சார். இந்த ரைட்டர்ஸ் பிளாக் அது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அது ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்ன சார், நான் இப்போ அதில் தான் சார் இருக்கேன். என்னன்னா சார், எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அது இருக்குது சார். என்னன்னா, நம்ம ஒரே தொழிலில் இருந்தால், அதான் இப்போ வெறும் எழுதிட்டே இருக்கோன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்போ 2 மாதம் ஷூட்டிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன் போன வாரம். என்னால் வந்து இப்போ வந்து என்னென்னா, திருப்பி வந்து எனக்கு உட்கார முடியல ஒரு ஸ்கிரிப்டில். அது ஒரு மூடில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்போம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு படம் வரும், வேற வழி இருக்காது. ஐயோ அந்த படத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காசு வேணும்ல. ஸோ அப்போ அதுக்காக நம்ம போவோம். திருப்பி விட்ட இடத்துல வந்து அந்த ஜோன்ல இருந்து ரொம்ப தள்ளி வந்திருப்போம் நம்ம. ஏன்னா நம்ம அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், முழுக்க அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இருப்போம், வேற ஒருத்தரோட ஸ்கிரிப்டுக்குள்ளே அந்த கேரக்டராகவே வாழ்ந்து முடிச்சுட்டு இங்கே வரும்போது ஒன்றுமே இருக்காது. அதனால அது இருக்கும் சார், அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அது இருக்குது. அடிக்கடி எனக்கு நிகழ்வு உண்டுனா அப்படிங்கும் போது என்னென்னா சார், நல்ல படம் பார்ப்பேன் சார். எனக்கு அது மாதிரி நடக்கும்போது ரொம்ப நல்ல படத்தை அதாவது அது நல்ல படம்னு சொல்லி கேட்டு வாங்கி பார்ப்பேன். அது மொக்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தோணும்னா இதை விட நல்ல படம் பண்ணுவோம்னு எனக்கு தோணும். நல்லா இருந்துச்சுன்னா இதோட நல்ல படமா பண்ணணும்னு தோணும். ஸோ இந்த ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்கும்ல, இந்த எனர்ஜி வந்து உட்காந்து போய் ஒர்க் பண்ணுறதுக்கு திருப்பி கொஞ்சம் என்ன டீஸ் பண்ண எனக்கு இது நடக்கிறது. இல்லைனா வந்து நான் பாட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டு உட்காந்து ஒரு புக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவோம் சார். அது புக்கில் நிறைய நம்மளுக்கு திரும்ப அது கிடைக்கும். நம்ம ஏன்னா ஒரு கதை எழுதும் போது அந்த கதையை விட்டுட்டு நம்மளுக்கு வேற ஒரு கதை திடீர்னு தோணும் பேரலாக.
அப்படி இருக்கும்போது நம்ம வேற ஏதோ ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு திடீர்னு நம்ம எங்கே பிளாக் ஆனமோ அங்கேருந்து நம்மளுக்கு திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இது எனக்கு நடக்கிறது, இது நான் அப்படிதான் கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு அடிக்கடி இது இந்த ப்ராசஸில் தான் இருக்கேன் நான். அது இயல்பு தான் சார். அது சார் நீங்கள் மேரிடா? ஆமாம்மா. ஏன் இப்படி ஒரு கேள்வி? உங்களை ஆக்டராக தெரியும், நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும், நான் இன்னும் பார்த்தது இல்லை. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, உனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பையன் இருக்கான். இல்லை சார், இங்கே இருக்கிற முக்கால்வாசி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து படம் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ண. அப்படிலாம் இருக்காதீங்க, அதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. இல்லை, அதனால தான் கேட்குறேன். லைஃப் வேற, சினிமா வேற. கண்டிப்பா. இல்லை, நான் ரொம்ப ரொம்ப ஜென்யூனா அப்படி சொல்லிடுறேன். அப்படிலாம் ஒரு எண்ணத்துல இருக்காதீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்க பாட்டு இது லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இது எல்லாமே எதுக்கு இல்லை, நம்ம வந்து இந்த பணம் சம்பாரிச்சு புகழ் சம்பாரிச்சு இதெல்லாம் எதுக்கு? நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லை, ஏதோ ஒன்று தானே. அது வாழ்க்கையை விட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒன்று புகழ்ந்து யாரோ ஒருத்தர் பேசுறது கூட இப்போ போய் ஷேர் பண்ணணும்ல, நான் ஒய்ஃப்டையோ இல்லை யார்கிட்டயோ ஒருத்தர் இருந்தால் தானே ஒரு அது நம்மளுக்கு பயங்கர எனர்ஜி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விடும். நான் கல்யாணம் பண்ண பிறகு தான் நான் படம் பண்ணுமா இல்லை, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருந்துச்சு. என்னன்னா, நான் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பயங்கர ஈகோயிஸ்டிக். நான் ரொம்ப வந்து அப்படின்லாம் இருந்தேன். கல்யாணம் பண்ண பிறகு ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பயம். ஏதாவது சொன்னாங்கன்னா கூட இதை மாத்துங்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. கொஞ்சம் சாஃப்டானது இல்லை, கொஞ்சம் வந்து நம்ம வந்து இவ்வளோ அரகண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அது கொஞ்சம் அது நடந்துச்சு. நானா அதை வாலண்டியரா பண்ணல, இயற்கையாகவே அது நடந்தது. இன்னொன்று கூட ஒய்ஃப்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லாவே கொஞ்சம் நிறைய சப்போர்ட் இருக்கும் நம்மளுக்கு. நம்மள நல்லா சொல்லுவாங்க. இல்ல, நீங்க உங்களை பொறுத்து இருக்கு. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து இருக்கு. நீங்க வந்து நான் படம் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுவீங்க, அவ்வளவுதான். முன்னொருத்தர் சொல்றதுனால நீங்க மாற போறது இல்லைல்ல. ஐயா நீ செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. இல்ல, அதுதான் நீங்க பிலீவ் பண்ணணும். இல்ல அது வந்து உங்களோட தனிப்பட்ட திறமையை பொறுத்திருக்கு. நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி இல்லவா பண்ணிடுவேன், படம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசி வச்சுக்கிறது தான். வந்தோடனே சொன்னீங்க எனக்கு வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காது, நாங்க போவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க பெஸ்ட் ஆக்டர்ஸ் யாருன்னா நான் தான் அப்படின்னு சொன்னீங்க. அது ப்ரௌட். ஆமா, இப்போ நான் வரும்போது அப்படிதான் வந்தேன். என்னை எக்யூப் பண்ணிக்கிறேன் நான் தினமும். நான் இங்கே சஸ்டெயின் பண்ணணும்னா நான் அதான் இப்போ வந்து அதான் சொல்றேன்ல, எனக்கு இது வந்து எப்படி எனக்கு டைரக்ஷன் இருக்கோ டெஃபினட்டாக வந்து எனக்கு ஆக்டிங்கும் வந்து கடைசி வரைக்கும் என் கூட இருக்கும். என்னை சப்போர்ட் பண்ணுது. ஒரு டைரக்டரை வந்து தைரியமாக ஆக்க, ஒரு டைரக்டராக நீ இருக்கலான்றதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்டர் தான். அதனால நான் அதுக்கு என்னை எக்யூப் பண்ணிக்கிறதுனால நான் பிலீவ் பண்ணுறேன், ஓகே நான் என்னை எக்யூப் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஒன்றுத்துக்கு நான் வேற ஒன்று தானே பண்ணுறேன், நான் ஒரு நல்ல ஆக்டர் தாங்கிற அந்த பிலீஃப் இப்போ இருக்குது. நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் இல்லைங்க நான் ஏதோ ஓப்பி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இல்லை, எனக்கு இல்லை, நான் ரொம்ப ஜென்யூனாக இதுக்கு வேலை பார்க்குறேன். ஜென்யூனா ஒரு நல்ல ஆக்டர் தான் என் மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா படுறதுனால தான் அதை சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ வந்துட்டு ஆக்டரா தான் நம்ம வந்துட்டு மக்கள் மட்டும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமா வந்தது நான் வந்துட்டு ஒரு டைரக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி கதை இருக்கு, நீங்க ஆக்டிங் பண்ணிட்டு மறுபடியும் உங்க கதைக்கே நீங்க மறுபடியும் உட்காரும் போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? இல்ல எதுவுமே இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆக்டரா இருந்தா நம்ம டைரக்டரா நம்மளுக்கு சந்தோஷம் பண்ணலாம், அவ்வளவுதான் அப்படின்னு தான் இருந்தது. ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து நான் ஜென்ரலா வந்து யாருக்கும் போய் இது இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் வந்து ஒரு ஆக்டரா இல்லாம இருந்திருந்தா மேபி நான் வந்து கொஞ்சம் அரகண்டா இருந்திருப்பேன் ஒரு டைரக்டரா. இன்னொன்று வந்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒரு ஆக்டரா இருந்ததுனால நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் என்னோட ஆக்டர் ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு புரிதல் எனக்கு இருந்துச்சு. அதனால V1 பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் எதுவும் சொல்லிலாம் கொடுக்கல. இப்படி அவங்கவுங்க அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்க அந்த லைன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க இந்த கதையை எப்படி பார்க்குறாங்க, அந்த கேரக்டரா அவங்க கிட்ட இருந்து என்ன வரப்போகுது அதை நான் அதை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு டைரக்டரோட வேலை பிக் பண்ணுறது தான் எனக்கு நடிச்சுட்டு வந்ததுனால இருந்துச்சு. ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம போயிட்டு அவங்கள வந்து இல்லை இப்படி தான் எடுக்கணும் இப்படி தான் பார்க்கணும்லாம் சொல்ல முடியாது.
அது ஒரு அனிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, மேபி என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாமா, இன்னும் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு வேணா நான் கேட்கலாம். ஸோ அது வந்து நான் ஆக்டராக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணுச்சு. நான் இது சரியானு கூட எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து என்னன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு ஆக்டரை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஃபினான்ஷியலாக ஒரு பேக்கப் வேணும், அதனால வந்துட்டு நான் ஆக்டிங்கும் விட முடியாது. ஆக்சுவலாக நான் வந்துட்டு நீங்கள் இப்போது ஃபுல்லாகவே மூவி நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க கரண்ட்டாக ஒரு 5 minutes பிஃபோர் கூட அடுத்தது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கேன், மறுபடியும் என் ப்ராஜெக்ட்டில் உட்காரதுக்கு எனக்கு அவ்வளோ டிலே ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் நினச்ச ஒரு அந்த ஒரு டைரக்ஷன் மைண்டில் தான் அடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, இல்லை ஓகே பரவாயில்ல நம்ம டைரக்ஷன் பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் வர வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே போயிடுவோமான்ற ஒரு பயம் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கா? இல்லை எப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பணம் சம்பாதிக்கணும்னு சத்தியமாக எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா இப்போ எனக்கு இப்போ காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கேட்குறேன், எதுவுமே யோசிக்க மாட்டேன், போயிடுவேன். ஓகே இது வந்து எனக்கு வந்து ஒரு 8 months எனக்கு வந்து உட்காந்து எழுதலாம், எனக்கு ஆஃபீஸ்க்கு நான் ரெண்ட் பே பண்ணலாம், வீடை பார்த்துக்கலாம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் போயிடுவேன். ஏன்னா 2 மாதம் 1 மாதம் என் வேலை அவ்வளோதான் அங்கே இருக்க போகுது. அதுக்கு நான் ஜென்யூனாக இருந்துட்டு வந்துட்டா போதும், நான் முடிஞ்சிடும். 8 மாதம் எனக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறமா தான் நான் அடுத்ததை பற்றி யோசிப்பேனே. ஸோ எனக்கு என்னோட அந்த தெரியும் கிட்டக்க வரும்போது ஓகே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா அப்போ ஏதாவது கேட்டாங்கன்னா இமிடியேட்டாக ஓகே பண்ணலாம். இன்னொன்று எல்லாத்தையுமே பண்ணவும் முடியாது. சில ப்ராஜெக்ட் வந்து இடையில வரும், நல்ல ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அதை பிரேக் பண்ணிட்டு கூட போகலாம். ஓகே சார் ஆனால் ஃபியூச்சரில் வந்து நான் ஆக்டிங் தாண்டி இல்லை அதுதான் சொல்கிறேன், எனக்கு டைரக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல. எனக்கு வந்து ஒரு 8 months டைம், இப்போ ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 மாதம் எனக்கு வேலை பார்க்குறேன் நான். எனக்கு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நான் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிச்ச வேலையை நான் இன்னும் ரொம்ப பிடிச்ச வேலையை நான் செய்யறதுக்கு எனக்கு இந்த பணம் தேவைப்படுறதுனால இதை நான் விட முடியாது. சென்னை வந்து 1 வாரம் கூட ஆகலை, இப்போ தான் சென்னை ஃபஸ்ட் டைம் வரேன். அப்புறம் 9th standard தான் எனக்கு டேரக்ஷனில் ஆகணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எப்படின்னா 9th standard ஃபுல்லாக கொரோனா தான். வீட்டில் படம் பார்க்கும்போது எப்படி எடுப்பாங்கன்னு தோணுச்சு, நாம் எடுத்தால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு, ஏன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்தது தான். அப்போ வந்து ஒரு சைக்கோ கில்லர் படம் யோசித்தேன். அப்போ வந்து ராட்சசன் படம் தான் ஒரு தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஆகிக்கும். அப்போ வந்து ராட்சசன் படத்துக்கு அப்புறம் நம்ம படம் தான் பெரிய படம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். இப்போ வந்து இங்கே விஸ்காம் தான் எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து கோயம்புத்தூர் அங்கே எல்லாம் சேர சொன்னாங்க, போனால் சென்னை தான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே வந்தேன். அப்புறம் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதுலாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஷார்ட் ஃபிலிம்க்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற. காலேஜ் முடிங்க, காலேஜை வந்து முடிங்க. ஸோ அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், காலேஜை என்ஜாய் பண்ணுங்கள். வரீங்க ஏதோ இந்த மாதிரிலாம் வரீங்க, வாங்க. நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய அலைன் ஃப்ரான்சிஸ் கொரியன் சென்டரு, ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போங்க. நிறைய ஸ்க்ரீனிங்லாம் நடக்கும், அங்கே போங்க. நிறைய தேட்டருக்கு நடக்கும், அங்கே போங்க. நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு போங்க, நிறைய மக்களை சந்திங்க. சென்னை வந்திருக்கீங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நிறைய இடங்களுக்கு போங்க. எவ்வளோ மக்களை சந்திக்க முடியுமோ சந்திச்சு பேசுங்க, நிறைய படிங்க, காலேஜை என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நிறையா. கடைசியாக நான் எனக்கு இவரோட புக்கில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் எனக்கு இடையில என்னன்னா அந்த புக்கில் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து அரசியல் தெரியாது, அரசியல் நல்லா தெரிஞ்ச டைரக்டர்ஸ்க்கு வந்து சினிமா தெரியாது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து எனக்கு அது படித்த உடனே எனக்கு வந்து சிரிச்சுட்டேன், நல்லாவே சிரிச்சுட்டு அதை வந்து எவ்வளோ பெரிய உண்மை இது, எவ்வளோ அசால்ட்டாக அதை எழுதிட்டாப்புல அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன அதை நோக்கி தான் அவரோட வேலையும் இருக்குது. ஒரு இங்கே எப்படி அரசியல் படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குது, அவங்களுக்கு அந்த சினிமாவையும் சொல்லி தரணும்னு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடத்துல உங்களை தான் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையும் கூட இருக்கு. கிஃப்டட். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வாங்க, நீங்களும் சீக்கிரமா இந்த பக்கம் வரணும். நீங்கள் இங்கே வரும்போது நானும் கூட அங்கே உட்காந்து நான் திரும்பி கூட கேட்க ஆசை தான் படுறேன் நான். அதனால வாழ்த்துக்கள். சீக்கிரமா வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம